அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்மளோட டாட்டை மார்க் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக கொக்கி தப்போமா, அதனால் ஒரு 1/4 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தூரத்தை மார்க் பண்ணுறீங்க. நம்பர் 1ன்னு இதை வச்சுக்கோங்க. டாட்டு எவ்வளோ அகலத்துக்கு பிடிச்சிருக்காங்கன்னு ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பி இந்த அளவை மார்க் பண்ணுங்கள். நம்பர் 2ன்னு 1ம் 2ம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தூரத்தை மார்க் பண்ணோம். செகண்டு உள் பக்கம் எவ்வளோ அகலத்தில் இருக்குதுன்னு மார்க் பண்ணிட்டோம். இப்போ எத்தனை இன்ச்சுன்னு பார்த்துட்டு அதவே திரும்பி ஒரு தடவை மார்க் பண்ணிக்க போகிறீங்க. 1, 1.25, 1.5 அந்த மாதிரி இருக்கும். இதுதான் டாட்டோட வித்து, அகலம்னு சொல்லுவோம். அடுத்து இப்போ தூரம் மார்க் பண்ண போகிறோம். கீழே 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ண இருக்குது. அது போக அதுக்கு மேலே எத்தனை இன்ச்சில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஓகேவா? கீழே 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த நீளம் 3 இன்ச்சு 2.5 இன்ச்சுன்னு இருக்கும், அதை மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது 3 கூடையும் ஜாயின் பண்ண முடிஞ்சிருச்சு. இப்போ கொக்கி பட்டியில் நான் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணும்போது எங்கனக்குள்ளே டாட் இருக்குதுன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருந்தேன். அதனால் கரெக்டாக அந்த இடத்துல நேராக ஒரு கோடை போட்டுட்டு கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்க. டாட்டோட அகலம் அவ்வளோதான், அதுக்கு 1/2 இன்ச்சு தான். இங்கேயும் சரி, ஆம் ஹோலில் வர டாட்டுக்கும் சரி. அதுக்கப்புறமா இந்த 2 டாட்டும் கரெக்டாக இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி தைச்சிட்டேன். நடுவில் இருக்க டாட்டோட அந்த கார்னருக்குள்ள மொனை வந்து மாறாமல் இருந்துச்சுன்னா இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி ஸ்கேலை வச்சு போடுற கோடு கரெக்டாக இருக்கும். இதை லைட்டாக நகட்டி நான் தைச்சிட்டேன் அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்க ஆம் ஹோல் டாட்டு சரியாக வராது. நம்ம ஒரு தடவை 2 டாட்டும் பிடிச்சதுக்கப்புறமா 3வது ஆம் ஹோல் டாட்டை